தமிழ் யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே! ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க? ஆனா யாருமே எதுவுமே சொல்ல மாட்றாங்களே! ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி டென்ஷனா யோசிச்சுட்டு இருக்காங்க. சேது நடந்ததையே நெனச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. அங்கருந்து ராஜாங்கம் வராரு. வந்த உடனே உட்கார்றாரு. "நீ இன்னைக்கு நல்ல தீர்ப்பு சொல்றேன்னு சொன்னியேப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா எல்லாருமே அங்க தான் இருக்காங்க. பாட்டி, சேதுவோட அம்மா, சேது, தாமரை, தாமரையோட அம்மா, ஈஸ்வரி எல்லாருமே நின்னுட்டுருக்காங்க. "சொல்லுங்க, ஏதாவது ஒரு நல்ல தீர்ப்ப சொல்லுங்க" அப்படின்னு தாமரையோட அம்மா கேட்குறாங்க. ராஜாங்க அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு. "இங்க பாரு, நான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். புரியுதா? கண்டிப்பா தாமரைக்கு சேதுவ நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு ராஜாங்கம். அத கேட்டோனே அப்படி ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. என்ன கோரிக்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. "கல்யாணம் இங்கேயே நடக்கட்டும். வீட்டுக்குள்ளேயே நடக்கட்டும். ஆனா யாருக்குமே இது தெரியக்கூடாது. ஒரு ரகசியமா தான் இந்த கல்யாணத்த நம்ம பண்ணணும். அது மட்டும் இல்ல, காலம் முழுக்க தாமரை பொண்டாட்டின்னு சொல்லாம தான் இங்க வாழணும். அப்படிதான் வாழ முடியும். வெளிய தெரிஞ்சா அது ரொம்ப பெரிய அசிங்கமாயிடும். கண்டிப்பா தெரியவே கூடாது" அப்படின்னு ராஜாங்க சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே தாமரை யோசிக்கிறாங்க. மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, "ஃபர்ஸ்ட்டு சேது தாமரை கட்டுல தாலி கட்டட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம்." சரிண்ணே, சரி. நீ சொல்ற மாதிரியே நான் ஒத்துக்கிறேன். என் பொண்ணோட கல்யாணம் கண்டிப்பா ரகசியமாவே நடக்கட்டும். நான் பார்த்துக்கிறேண்ணே. சேது என் பொண்ணோட கழுத்துல தாலி கட்டினா மட்டும் போதுண்ணே" அப்படின்னு தாமரையோட அம்மா அப்படியே முட்டி போட்டு கையெடுத்து கும்பிட்டு சொல்றாங்க. "நல்ல தீர்ப்பு சொன்னேண்ணே. என் பொண்ணுக்கு ஏதாவது தப்பா சொல்லிட போறியோன்னு எனக்கு பயமா இருந்தது. நல்ல தீர்ப்பு தானே சொல்லியிருக்க. ரொம்ப நன்றிண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு தாமரையோட அம்மா அப்படியே கையெடுத்து கும்பிடுறாங்க. அத கேட்டோனே பாட்டி அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. "என்னப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? ஏன்பா இப்படி ஒரு முடிவு எடுத்த?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. சேதுக்கு பயங்கரமாக அப்படியே டென்ஷனாக நின்றுட்டுருக்காரு. "அப்பா" அப்படின்னு பேச போகிறாரு. "இங்கே பாரு, நான் எந்த ஒரு பேச்சும் பேச விரும்பலை. இதை பற்றி நான் பேசவே எனக்கு விருப்பம் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக போகிறாரு. பயங்கரமாக அவருக்கு கோவம் வருது. என்ன நடக்குது இங்கே? நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் தாமரையை? நான் தாலி கட்டின பொண்டாட்டி தமிழ் இங்கே தான் இருக்கா. நான் எப்படி தாலி கட்ட முடியும்? எனக்கே இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தது அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு சேது. "இங்கே பாருப்பா, நல்லா புரிஞ்சுக்கோ. உங்கள் அப்பா கிட்ட தாமரையோட அம்மா சொல்கிறாங்க, நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஜெயிலுக்கு போனால் உங்கள் அப்பாவால் தாங்க முடியுமா? அதனால தான் அவர் யோசித்து இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு. "இருந்தாலும் என்னால் இதை தாங்கவே முடியலையே. நான் எப்படி தாமரை கட்டில் தாலி கட்ட முடியும்? என்னால் முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே உள்ள எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. ஈஸ்வரி, சித்ரா அங்கே தான் எல்லாருமே இருக்காங்க. போஸ் கூட இருக்காரு. அப்போ சொல்கிறாங்க தாமரையோட அம்மா, "அப்பா, ஒரு வழியாக அண்ணன் கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. "மதினி, இது எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான். நீங்கள் நினச்சதுனால தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாம் ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடியே முதலிரவு முடிச்சிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா அப்படி சொல்கிறாங்க. "எதுவா இருந்தா என்ன, ஒரு வழியா கல்யாணம் ஆக போதில்ல, சேது உன் கழுத்துல தாலி கட்ட போறான்ல" அப்படின்னு ஈஸ்வரி அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. "இவ எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவா" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க. தாமரையோட அம்மா 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. "நம்ம நினச்சது நடந்துடுச்சுடி, நடந்துடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஹக் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. வெளியே தமிழ் உட்காந்துட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டே இருக்காங்க. எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்க மாதிரி இருக்குது. சரி, நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. எல்லாருமே ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்காங்க. "சொல்லுங்க, என்னதான் நடக்குது? இங்கே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும்" அப்படின்னு தமிழ் அப்படியே கத்துறாங்க. அங்கேருந்து மலர் வந்து சொல்கிறாங்க, "இல்ல, சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்க போகுது" அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே தமிழ் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. "இங்கே பாருங்க, எதுக்காக இப்படி பண்ணுறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லை, தாமரையை வந்து உங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரு குடிச்சிட்டு இருக்கும்போது" அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. "கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டார். சத்தியமாக இப்படி ஒரு விஷயத்தை என் வீட்டுக்கார் பண்ணியிருக்க மாட்டார். நான் நிரூபிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாடிக்கு போகிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக சேது உட்காந்துட்ருக்காரு. அப்படியே கதவை திறந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் சொல்கிறாங்க, "இங்கே பாருங்க, நான் வந்து சொல்கிறேன், இந்த கடவுளே வந்து சொன்னாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் எப்படியாப்பட்டவர்னு எனக்கு தெரியும். இதில் ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு. கண்டிப்பாக அதை நான் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சி நீங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னு நான் நிரூபிப்பேன். கண்டிப்பாக என்னால் முடியுங்க, என்னால் முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட சொல்கிறாங்க. சேது மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கண்டிப்பாக நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கும் தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. அப்படியே கீழே வராங்க. வந்து சொல்கிறாங்க, "என் புருஷன் எந்த தப்பும் பண்ணலை. யாரோ வேணும்னு தான் அவர் மேலே பழி போட்டிருக்காங்க"
அவர் அப்படியாப்பட்டவர் கிடையாது. அவர் கூட வாழ்ந்திருக்கேன். எனக்கு தெரியும் அவரை பற்றி முழுசா. அவர் கண்டிப்பாக தப்பு பண்ணலை. குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நான் நிரூபிப்பேன். நிரூபித்து இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தி காட்டுறேன். என் புருஷன் தப்பு பண்ணலன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு பயங்கர கோவமாக அங்கேருந்து போகிறாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. இவ என்ன இப்படி பண்ணுறா அப்படின்னு.